அடுத்த விரிவுரையாக சிவப்பிரகாசம் விரிவுரைகளின் தொடர்ச்சியை வழங்குவதற்காக சைவப்புலவர் கந்த சத்யதாசன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று நாங்கள் சிவப்பிரகாசத்தில 24வது பாடல் பார்த்த நாங்கள். இந்த 24வது பாடல் இறைவன் உலகத்தை படைக்கிற பொழுது யாவரையும் அல்ல எல்லா உயிர்களுக்குரிய உடம்புகளையும் ஒரே மாதிரி படைக்காமல் வெவ்வேறு வகையிலே படைக்கிறான். அது எதனாலே என்றால் அவரவர்கள் செய்த வினை பயன் காரணமாக என்பதை அந்த பாட்டினுடைய சாராம்சமாக நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக அதான் சரியா. அப்ப அதுல 2 வினா எழுந்தது. ஒன்று, கண்மந்தான் அடுத்த பிறவிக்கு உடம்பை கொடுக்குது என்றால் கடவுள் என்னத்துக்கென்ற ஒரு கேள்வி எழுந்ததை நாங்கள் பார்த்து சரியா. அதுக்குன்னு நாங்கள் சொன்னோம், அப்ப கண்மம் படைக்கும் தானே, கண்மம் உடம்பை கொடுக்கும் தானே என்று நாங்கள் பார்த்து கண்மம் சடப்பொருளாலே அது செய்ய முடியாது என்று. இன்னொன்று பார்த்த இந்த வினைக்கேற்றதான் உடம்பு அமைகிறது. ஒன்று வினைக்கேற்ப பிறவிகளை கொடுக்கிறது, ஒன்று அடுத்த வினைக்கேற்ற உடம்புகளை கொடுக்கிறது. அப்ப ஆன்மா தத்தம் வினைக்கேற்ப உடம்புகளை எடுத்துக்கொள்ளுமா இருந்தால் அதுக்கு ஏன் கடவுள் என்ற ஒரு கேள்வியும் இருந்தது. ரெண்டுக்குமே ஒரே விடதான். அதாவது ஒன்று ஆன்மா தான் விரும்பிய உடம்பை பெறமாட்டாது என்றது பார்த்து அடுத்தது சடப்பொருளாகிய வினை சடமாகிய உடம்பை உருவாக்க மாட்டாது. ஆகவே இரண்டிற்கும் இறைவன் தேவை என்பதை நாங்கள் பார்த்து அன்றைக்கு 25வது பாடலை நாங்கள் பார்க்க போறோம். 25வது பாடல்ல முப்பொருள் உண்மை சைவ சித்தாந்தத்துல மிக முக்கியம் என்றதை நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுள்ளீர்கள். இந்த 25வது பாடல் மும்மலங்களும் அனாதியானது அல்லது மும்மலங்களும் உண்மையானது என்பதை வலியுறுத்துற விடயமாக இருக்கிறது. அதாவது பதிபசு-பாசம் எனப்பகர் 3ல் பதியினை போற் பசுவும் பாசமும் அனாதி. பதியை எப்படி அனாதி என்று நாங்கள் சொல்லுகிறோமோ அதை போல பசுவாகிய ஆன்மாவும் பாசங்களாகிய இந்த ஆணவம் கண்மம் மாயையும் அனாதி என்று திருமூலர் தெளிவாக சொன்னார். இது சைவ சித்தாந்த நூல்களிலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டை கந்த புராணத்திலே நாங்கள் பார்த்தோம், சான்றவர் ஆராய்ந்திரத்தக்கவாம் பொருள் 3. அப்ப 3ம் உள்ள பொருள் என்றதை பார்த்தோம். அதைத்தான் இந்த பாடலை மிக தெளிவாக்குகிறார். அந்த 25வது பாடலுக்கா பாருங்கோ. அல்லல் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது ஈசன். அனைத்தது அறிவினைகள் அருந்துதற்கோ, அறிவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எனும் உரை முதலோர் தொடக்கு இலார்பால் ஒல்லை வரும் எனின் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் மலம் உளதா ஒளிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர் இது சைவம் நிகழ்த்துமாறே. சரியா. அந்த கடைசி வரியொருக்கா பாருங்கோ. நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர். இப்ப நெல்லில உமி வெளிப்படையா எங்களுக்கு தெரியும். சிவப்பரிசியா இருந்தா அதிண்ட தவிடும் எங்களுக்கு தெளிவா தெரியும். வெள்ளை அரிசி என்றா காண்ற கஷ்டம். அடுத்தது அந்த முளை. இந்த அரிசியை நுட்பமா நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கள் என்றால் இந்த அரிசியை தீட்டினால் அந்த முளை உடைஞ்சிடும். சரியா. ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல கொஞ்சம் எடுபட்டு இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். இந்த பலா கொட்டை நீங்கள் பார்த்தீர்களோ இல்லையா, பலாப்பழத்தினுடைய கொட்டை
தானாகவே ஒரு சின்ன துண்டும் ஒரு பெரிய துண்டாயும் அது இலகுவாக பிரிபடும். அதே போல அரிசியில ஒரு பக்கத்தால ஒரு கொஞ்ச துண்டு போகும். அதுதான் அங்க முளை. கச்சான்ல நீங்கள் பார்ப்பீர்கள், அது பெரிசா அடிக்குள்ள முளை கிடக்குது. அதுவும் இலகுவாக கலரக்கூடியதுதான். அப்ப முளை என்ற ஒன்று இருக்கிறது. அதனால இந்த முழு பச்சை அரிசி தான் ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்த வேணும் என்று ஆகமங்கள் சொல்லி இருக்கு. ஆனா இப்ப செந்நெல் அரிசியை விட வெள்ளைப்பச்சை அரிசி என்றா மஞ்சள் போட்டா வடிவா இருக்கும் என்று வெள்ளைப்பச்சை அரிசியாலே ஆசீர்வாதம் பண்ற சிவாச்சாரியால் இருக்கிறார். ஆனால் முழு பச்சை தான் ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. அப்ப அந்த முளை அங்க இருக்கு. இப்ப இங்க 3 விஷயம் பேசப்படுது. ஒன்று முளை, தவிடு, உமி. முளை, தவிடு, உமி 3ஐயும் ஆணவம், கன்மம், மாயைக்குத்தான் ஒப்பிடப்படுகிறது. இது எங்களுக்கு தெரியும். இந்த உமி, நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பிற் களிம்பும் போல் என்று சிவஞான போதன் சொன்னதையும் நாங்கள் பார்த்தோம். சிவபிராசன் 2-3 பாடலுக்கு முன்னால சொன்னதையும் பார்த்தோம். அப்ப உமி ஆணவ மலம், உமி ஆணவ மலம். சரியா? நாங்கள் இந்த ஒற்றரட்டை பிடிக்க கூடாது. அதான் திருப்பி திருப்பி சொன்னான், தெளிவா இருக்கும். அப்ப ஏற்கனவே நெல்லிற்கு உமியும் என்ற ஒரு சிவஞான போத வெண்பாவை நீங்கள் பாடமாக்கி வச்சிருந்தால் அந்த உமி ஒரு நாளும் மாறா. இங்கே வந்தான். அடுத்தபடியாக தவிடு. அந்த தவிடு மாயை. சரியா? தவிடு மாயா மலம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற முளை, அது கன்ம மலம். அப்ப ஆணவம் ஞாபகம் வச்சிருக்கலாம் என்று நாங்கள் சொன்னோம். அதுல இன்னொரு விடயத்தை சொல்லலாம். இந்த தன் முனைப்பு, ஆணவத்தால வர தன் முனைப்பு, நான் நான் என்று அண்டு இந்த ஆணவம் தான் ஒருவரிடத்துல முன்னால வந்து நிற்கும். அதை போல உமி வெளிப்படையாக எங்களுக்கு நெல்லில தெரிகிறது. நெல்லுக்கு மட்டும்தான் உமி இல்லை, அநேகமான தானியங்களுக்கு உமி இருக்கிறது. அது வரகு, சாமை, சரியா, திணை போன்று, குரக்கன் போன்ற பல தானியங்களுக்கும் இருக்குது. ஆனா எங்களுக்கு நெல்லு தான் தெளிவாக தெரிஞ்சபடியா அதை பார்க்கலாம். சரியா? அப்ப ஆணவம் நாங்கள் மறக்காமல் வச்சிருக்க வேணும். ஒன்று. அடுத்தது இந்த கன்மம். கன்மந்தான் அடுத்த பிறவிக்கு மூளை. இதை தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. கன்மம் இல்லை என்றா அடுத்த பிறவி இல்லை. ஆகவே கன்மந்தான் அடுத்த பிறவிக்கு முளையாக இருக்குது. ஆகவே முளை என்பது கன்மத்தை குறிக்கிறது. சரியா? இதுல தெளிவு எங்களுக்கு இருக்க வேணும். சரியா? இந்த சூரன் போர்ல தாரகாசுரன் கன்ம மலத்தினுடைய வடிவம். தாரகாசுரன் மணிகொன் சிங்கமுகாசுரன் 2வது. சரியா? சிங்கமுகாசுரன் கன்ம மலத்தினுடைய வடிவம். அப்ப இந்த சிங்கமுகாசுரனுடைய போரை பற்றி நீங்கள் கந்தபுராணத்துல படிச்சா தெரியும். அவன் 1000 தலைகளை உடையவன், 2000 கைகளை உடையவன் என்று படித்திருப்பீர். முருகப்பெருமான் வந்து அவருடைய தலையையும் வெட்டுறார், கைகளையும் வெட்டுறார். வெட்ட 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 திரும்ப அது முளைச்சு கொண்டது என்று கந்த புராணத்துல படிச்சிருப்பீர்கள். சரியா? அப்ப சில பிள்ளைகள் இன்றைக்கு திருப்பி கேட்கலாம், என்னென்று தலை வெட்ட வெட்ட முளைக்குது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்குத்தான் மரம் இருக்குத்தானே, மரத்தினுடைய கொப்பை வெட்டினால் திருப்பி அதே மாதிரி ஒரு கொப்பு முளைச்சு வளரும். இது நாங்கள் பார்க்கிறோம், நேரடியா பார்க்கிறோம். இது ஒன்று வெளிப்படையாக பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய. அடுத்தது தாரகாசுரன் கன்மத்தினுடைய வடிவம். ஒரு உடம்பு அழிஞ்சதோ அடுத்த உடம்பு வரும். அப்ப ஒரு கை வெட்டுப்பட்டால் இன்னொரு கை வரும், ஒரு தலை வெட்டுப்பட்டால் இன்னொரு தலை வரும். அப்ப 1000 தலைகள் என்பது அந்த கன்மம் எங்களுக்கு 1000 பிறவிகளை தரும், அல்லது 1000 உடம்புகளை தரும் என்று ஒரு இல்லை. சரியா? இப்ப நாங்கள் இந்த குத்து மதிப்பில சிலதை சொல்றோம். தான் 100 பேர் வந்திருக்கணும். 100 பேர் என்ற சரியா எண்ணிக்கண்டு போனா 100 இருக்காது. அது நேரம் 80,000-90,000 இருக்கலாம், 110,000-120,000 இருக்கலாம்.
ஒரு 1000 பேர் வந்தினம் என்று சொல்றது போலதான் இங்க 1000 தலை என்பது இந்த பல தலைகள் அல்லது பல பிறவி அது வருகிறது என்பது சொல்லப்படுது. ஆகவே இந்த அடிப்படையாக நெல்லின் முளை தவிடு உமி என்பதை இந்த 3 மலத்தோட நாங்களுக்கா சிந்திக்கணும். முதலாவது விஷயம். அடுத்தது, நெல்லிற்கு எப்போ உமி வந்தது என்றால், நீங்கள் நெல்லு முளைக்க பார்த்திருக்கலாம், அந்த கதிர் வர தொடங்கிக்க பார்க்கலாம். ஓரளவுக்கு அது பூக்குற காலத்திலேயே உமி கிடக்கு. அந்த உமிக்குள்ள நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தால் அந்த உமிக்குள்ள முளை இருக்கும். நுட்பமாக பார்க்க வேண்டும். தவிட்ட எங்களால கண்ணால பார்க்கலாம். தவிட்ட எங்கட கண்ணால பார்க்கலாம். இந்த இளநிய பார்ப்போம். தேங்காயில சிரட்டைன்னு ஒன்று இருக்குது. ஆனா இளநீரை பார்த்தீங்கள் என்றால் முதல் நல்ல பிஞ்சு இளநீர் அந்த சிரட்டை மெல்லிசா இருக்கும். அதுக்கு பின்னாலே அங்க தேங்காய் வைக்கும். இது நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்சம் முத்துன இளநீ, இன்னும் கொஞ்சம் முத்துன இளநீ, அப்படி பார்க்கிறோம். இந்த செவ்வரத்தம்பூ நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்களோ தெரியாது. இந்த செவ்வரத்தம்பூ காய்க்கிறதுல என்றாலும் செவ்வரத்தம்பூ அந்த அடிப்பகுதி, அதை விஞ்ஞானத்துல சூலம் என்று சொல்லுவார்கள், அது காய். அதை பிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சின்ன சின்ன விதை இருக்கு. இப்படி வேறு ஏதாவது ஒரு பிஞ்சு காயினுடைய பூவையோ அரும்பையோ எடுத்து பாருங்கோ, அது அங்கால இருக்குது. அப்ப இதை போல நெல்லிற்கு எப்ப உமி தோன்றியது, எப்ப தவிடு தோன்றியது, எப்ப முளை தோன்றியது என்றால், நெல்லு என்ற ஒன்று என்றைக்கு ஆரம்பிக்குதோ, அந்த மரத்திலே ஆரம்பிக்குதோ அன்றைக்கே அந்த 3 இருக்கு. சரியா? ஆனால் இந்த நெல்லுக்கு உமி என்று சொன்ன நாங்கள் சொல்றத உமியோரளவு கண்ணால பார்க்கலாம். சரியா? பிஞ்சு பூ என்ன அரும்பிலேயே அந்த உமியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப 3ம் அனாதியாகவே இருக்கிறது. இதுல ஆன்மாவோட முதல் வந்து சேர்ந்தது உமி, ஆனாமலம், அதனாலே அது மூலமலம். ஆன்மா கஷ்டப்படுதுன்னு போட்டு 2வதாக மாயையில இருந்து தனுகரண பூனவத்தை கொடுக்கிறார் சிவன். ஆகவே மாயை 2வதாக வந்து சேருது. இந்த மாயையில பற்று வச்சு செயற்படுவதனாலே கண்மம் வந்து சேருது. 3வதாக கண்மம் சேருகிறது. அப்ப மும்மலங்களும் அனாதி என்பது இங்கே எங்களுக்கு தெளிவா இருக்கு. சரியா? அப்ப இந்த பாட்டுல நீங்கள் பாருங்க, ஈசன் என்றால் இறைவன் தான். அது சிவத்தை தான் குறிக்கும். நான் திருப்பி சொல்றது, சிவன் என்று சொல்லல, அது சிவம் தான் அதை செய்கிறார். உயிர்க்கு அல்லல் மிக இவைதான் அணைத்தது என்றால் சேர்த்தது. அல்லல் மிக உயிர்கண்டு வரையில நாங்கள் என்ன உண்டா, உயிரை முன்னுக்கு எடுக்கும். முன்னுக்கு எடுத்து பார்த்தா தான் நல்ல பொருள் விளங்கும். உயிர்க்கு அல்லல் மிக இவைதான் அணைத்தது. அப்ப ஆன்மாக்களுக்கு துன்பம் மிக உண்டாக இவ்வுடல்களை கூட்டியது. இந்த உடலை துன்பத்தை தான் நாங்கள் பிறந்த துன்பம் தானே. அப்ப துன்பத்துல வாழைக்குள்ள அதே எங்களுக்கு கூட்டினது என்றால், சரியா, இந்த மலங்கள்லாம் அறிவினைகள் அருந்துதற்கோ, அருந்துதென்றா நாங்கள் நீர்ப்பானங்களை அருந்துறது என்று சொல்றோம். சரியா? நீர்ப்பானங்கள் அருந்துறது சாப்பிடுறதுக்கும் வரும், அனுபவிக்கிறதுக்கும் வரும். அப்ப அரிய வினைப்பயன்களை புசிப்பதற்காகத்தான் இந்த உடல்கள் எங்களுக்கு வந்ததோ என்று ஒரு கேள்வி. அப்படியாயின் வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை சூழ்ந்தது. இதுல இந்த அணு என்பது எழுதி வச்சு கொள்ளுங்கோ. இந்த பாடல்ல அணு என்பது இந்த விஞ்ஞானத்திலே இருக்கிற அணுவையோ அல்லது மிகச்சிறிய துகளையோ குறிக்கையில இந்த அணு என்பது ஆன்மாவை குறிக்கிறது. சரியா? அணு என்பது ஆன்மாவை குறிக்கும். அப்ப இந்த வினதானோ அல்லது சொல்லப்பட்டு வருகின்ற மாயையோ ஆன்மாவை முதலில் கூடியது என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். சரியா? எங்களுக்கு தெரியுது மாயைதான் முதல் வந்தன்னு நாங்க தெரியும். ஆனா பாடல்ல அதை பார்க்க வேணும். அப்ப என்கின்ற வினா, என்னும் உரை என்பது என்னும் வினா. முதல் ஓர் தொடக்கிலார்பால் ஒல்லை வரும் எனின் உளதாம். அனாதியில
ஒரு பந்தம் இல்லாதவரிடத்திலே இடையில் வந்துதான் இவை விரைவாக பொருந்தும். சரியா? அனாதியில் ஒரு பந்தம் இல்லை என்றால் சரியா ஆரம்பத்திலேயே இருக்கிறதுக்கு வெறும் ஆணவம் தான் இருக்கும். சரியா? ஆனா பின்னால அது கண்மம் செய்துட்டா கண்மம் பேர்ந்திருக்கும். சரியா? ஆரம்பத்துல முதல் வந்தது ஆணவ மலம், இரண்டாவதா வந்தது மாயமலம், மூன்றாவது வந்த கண்ம மலம். ஆனால் திரும்ப திரும்ப புறப்படுகிற காலத்துல அங்க இரண்டாவதாக சேர்ந்து நிற்கிறது கண்மம். ஒருவர் இறந்து மீளவும் பிறக்கிறார் என்றால் ஆணவம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது, கண்மம் அவர்கிட்ட இருக்குது. ஆனா மாய இல்லேன், உடம்ப நீத்தாச்சு, உலகத்தை நீத்திட்டார். அப்ப ரெண்டு இடத்துல வித்தியாசமா நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அனாதியாகவே அவர்கிட்ட பந்தம் மலம் இல்லை என்றால், கர்மம் இல்லை என்றால் மாயாமலம் சேர்ந்தது. சரியா? அதான் நாங்க சொல்றார், அனாதியில் ஒரு பந்தம் இல்லாதவரிடத்தில் இடையில் வந்து இவை விரைவாக பொருந்துமெனில் அவ்வினா உண்டாம். ஒரு கேள்வி இருக்குது. உயிர் உண்டாவே உளது மலம், உயிர் உளதாகவே ஆணவ மலமும் அதனோடு சகசமாக உள்ளது. உயிரண்டன் ஒன்று எப்போ இருக்குதோ அப்பவே ஆணவ மலம் சேர்ந்துட்டு. நான் செம்பில விளங்கப்படுத்தினான். செம்பன்ற ஒன்று இருந்ததுண்டா அதுக்கு அடுத்த கணம் அங்க அதிண்ட களிம்பு வந்துடும். செம்பிற் களிம்பு அது ஒரு நாளும் நீங்காது, ஒரு நாளும் நீங்காது. அப்ப சகஜமா இருக்கு. சகஜம் என்றால் நல்ல ஒட்டு என்பது கருத்து. அதனாலே ஆணவ மலத்துக்கு சகஜ மலம் என்றொரு பெயர் இருக்கு. ஆனால் மாயையும் கண்மையும் பிந்துதான் வந்து சேர்ந்தது. அதனால ஆணவ மலத்தை மூலமலம் என்று சொல்றது, கண்மத்தையும் மாயையும் ஆகந்துக மலம். ஆகந்துக மலத்தை ஒரு எழுதி வச்சு கொள்ளுங்க. அதாவது பின்னர் சேர்ந்தது என்கின்ற கருத்தில தான் அதுக்கு ஆகந்துக மலம் என்ற பொருள் இருக்கு. இது சேர்ந்ததை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்றோம். அதாவது ஆன்மாவோடு சேர்ந்ததை வச்சுக்கொண்டு. ஆனால் ஆன்மாவோடு சேராவிட்டாலும் கண்மமும் மாயையும் என்றுமே இருக்கிறது. அது சேரையில கண்மமும் மாயையும் என்றுமே இருக்கிறது. சரியா? அதனாலதான் பாருங்க, மலம் உளதா ஒளிந்த, அனோமலம் அனாதியாகவே உளதாக, மற்றைய மாயா கண்மங்களும் அனாதியே உள்ளனவாம். எல்லாம் நெல்லின் முளை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர். அப்ப இவை மூன்றுமே நெல்லத்திலே இருக்கிற முளையை போலையும் தவிட்ட போலையும் உமிய போலையும் அனாதியாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது சைவம் நிகழ்த்துமாறே. சரியா? அப்ப சைவம் என்றது என்னென்றால், இது சைவத்துக்குரிய கொள்கை என்றது ஒன்று சரி. சரியா? மற்ற சைவத்துக்குரிய கொள்கை. இந்த சைவம் என்பது இங்கே சிவாகமத்தை குறித்து கொள்ளுகிறார். சரியா? ஒன்று இதுல வார சைவம் என்பது சிவாகமங்களை குறிக்கிறது. இன்னும் ஒரு கருத்து சொல்லலாம், இங்கே சைவம் என்பது சைவ நூல்கள், சைவ நூல்கள். சரியா? அப்ப சைவ நூல்களுக்குள்ளதானே சிவாகமம் அடங்குது. ஆகவே ரெண்டு வகையாக அந்த சைவத்துக்கு நாங்கள் பொருள் கொள்ளலாம். சரியா? அப்ப வினையோ மாயையோ உயிர்களை முந்தி பற்றியது என்ற ஒரு கேள்வி வருது. அதுதான் நாங்கள் இங்க சொன்னோம், ரெண்டு நிலையில ஒன்று ஒருக்கா வினை முன்னுக்கு பெற்றது, இன்னொருக்கா மாயை முன்னுக்கு பெற்றது. இந்த மாயை முன்னுக்கு பெற்ற சந்தர்ப்பம் ஆக ஒரு உயிருக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். எங்களுடைய உயிருக்கு ஒன்றைக்கோ ஒப்போவோ ஆணவத்தை எடுத்து மாய பற்றிட்டு, ஆனால் அவர் இறக்குற பொழுது மாய நீங்குது, அவரிடத்திலிருந்து நீங்குது. ஆனால் கண்மம் அவரிடத்திலிருந்து நீங்காது. அப்ப பிறந்து உலகத்தில உடம்பு எடுத்து பிறந்த உயிர்களுக்கு
ஆணவமும் கன்மமும் தொடர்ந்து இருக்கும். சரியா? தொடர்ந்து இருக்கும். இதை தெளிவாக இந்த பாடல் எங்களுக்கு சொல்லுகிறது. சரியா? அப்ப அடுத்த விஷயம் நான் முன்னுக்கே சொன்ன விஷயம்தான், இந்த நெல்லில் உள்ள முளைத்தல் சக்தியை நாங்கள் பார்த்தோம். சரியா? அது எப்படி முளைச்சு வேறு வேறு நெல்லுகளை உருவாக்குதோ அதே போல கன்மமலம்தான் திரும்பவும் உடம்பை கொடுத்து கன்மத்துக்கு காரணமான சுகமும் துக்கமும் நாங்கள் அனுபவிக்கிறோம். சுகம் அனுபவிக்கிறோம், துக்கம் அனுபவிக்கிறோம். சரியா? அடுத்தது தவிடு இருக்குது. சரியா? இப்ப தவிடு என்றால் நீங்கள் உளுந்து பயிரை பார்க்கலாம். உளுந்து பயிருக்கு தவிடு போல இருப்பது வெளியால் இருக்கிற கோது. உளுந்துக்கு இருக்கிறது கருப்பு கோது, பயிருக்கு இருக்கிறது பச்சை கோது. உள்ளுக்கு இருக்கிற முளை தானே முளைக்குது என்றால் இந்த உளுந்த நீங்கள் தீட்டி போட்டு நட்டால் அது முளைக்காது. தீட்டி போட்டு நட்டால் அது முளைக்காது. அப்ப நெல்லு முளைக்கணும் என்றால் என்ன, வேறு என்ன தானியம் முளைக்கணும் என்றால் அதுக்கு தவிடு உடனே நின்று அனுகூலம் செய்கிறது. சரியா? அனுகூலம். இப்ப மாயாமலம் இந்த சுகதுக்கங்கள் தோன்றுவதற்கு ஒரு துணை காரணமாய் இருக்கு. சுகத்தையும் துக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு மாயாமலம் ஒரு துணை காரணமாய் இருக்கிறது. சரியா? அந்த துணை காரணமாகிய மாயாமலத்தில இருந்துதான் தனுகரண போன்றது. அங்க நாங்கள் முதற் காரணம் பார்த்தோம். இங்க இந்த இடத்திலே அதாவது கன்மத்தினால நாங்கள் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் துணை காரணம். சரியா? அங்க முதற் காரணம் என்று தோன்றதை பற்றி இங்க சிந்திக்க வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் வேறையாக இருக்கும். அடுத்தது இப்ப நெல்லை பொறுத்த மட்டும் அரிசியை நட்டா முளைக்குமோ என்றால் முளைக்காது. அப்ப ஆணவ மலமும் இந்த நெல்லுக்கு முளை தோன்றுவதற்கு எப்படி உமி முக்கியமோ அதுபோல ஆணவமும் இந்த சுகதுக்கம் தோற்றத்திற்கு ஒரு நிமித்த காரணமாக இருக்கிறது. சரியா? இப்ப ஆணவ மாயையும் கன்மமும் மாமலம் காணும் முளைக்கி தவிடு உமி. சரியா? அப்ப மாமலம் என்பது அங்க மிக முக்கியமான ஒன்று. சரியா? திருமூலருடைய திருமந்திரத்தில் இந்த பாடல் வருகிறது. ஆணவ மாயையும் கன்மமும் மாமலம் காணும் முளைக்கு. இதே கருத்தையே சொல்றார். தவிடு உமி சரியே ஆன்மாவும் தானுவை ஒவ்வாமல் தண்டுலமாய் நிற்கும் பேணுவாய மற்ற நின் பாசம் பிரித்தே. அப்ப திருமூலருடைய திருமந்திரத்திலையும் இந்த ஆணவங்கன்னும் மாதியை ஒரு நெல்லினுடைய உமைக்கும் தவிட்டுக்கும் முளைக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. சரியா? நியமா கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் நியமான சைவ புலர்கள் இந்த திருமந்திரத்தில் இருக்கிற சைவ சித்தாந்த கருத்துக்களை ஆராய்ச்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தந்திரம் கொடுத்தார். அப்ப திருமந்திரத்துல நிறைய சைவ சித்தாந்த கருத்து இருக்கிறது. அப்ப அதுல இது சிவப்பிரகாசத்தோட நேர ஒத்து போகுது. உங்களுக்கு தெரியும், சிவப்பிரகாச நூலுக்கு முந்தியது திருமந்திரம். முந்தியது திருமந்திரம். அப்ப இதை நாங்கள் அதுக்களால விளங்கி கொள்ள வேணும். ஆகவே ஆணவம் கன்மம் மாயாகிய மூன்றும் நெல்லிடத்தில் இருக்கிற இந்த உமியையும் முளையையும் தவிட்டுக்கும் சரியா ஒப்பிடப்படுவது போல ஆன்மாவிலையும் இந்த மூன்று மலமும் அனாதியாகவே இருக்கிறது என்பது இந்த 25வது பாடலுடைய கருத்து. என்று நீ அன்று நான் அப்படி சொல்லுவேன் நாங்கள் என்ன. சரியா? என்று நீ அன்று நான். அதை போல உயிர் என்றைக்கு இருக்குதோ அன்றைக்கே இந்த மூன்று மலங்களும் அதாவது திரும்ப பிறக்கிற பொழுது பிறக்கிற பொழுது மறுபுறப்படுக்கிற பொழுது ஆன்மாவுக்கு
ஐயா கதைக்கிறீங்களோ? விட்டு விட்டு வருது ஐயா. இதுல என்னடா ஒரு டெலிபோன் கோலோட வந்து நான் ஆ. கட் பண்ணிட்டேன். சரி சரி சரி. அதுல அந்த சரியா? அப்ப இந்த என்று நீ அன்று நான் என்பது போலதான் இந்த ஆன்மாவோட ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மூன்றும் என்றைக்குமே இருக்கிறது. அப்ப இந்த 25வது பாடல்ல அவ்வளவு பெரிய விடயம் இல்லை, சரியா? பெரிய விடயம் இல்லை. ஒரு கேள்வி மட்டும் பெருகுது, வினை முந்தினதோ மாயை முந்தினதோ என்ற ஒரு கேள்வி. அது 2 சந்தர்ப்பத்துல வேற வேறையா வருது. அதாவது முதல் ஒரு உடம்பை நாங்கள் எடுக்கிற பொழுது மாயை முந்தி இருக்கிறது, மறுபிறப்புகளை எடுக்கிற பொழுது கன்மம் 2வதா இருக்கு. ஆனவன் தான் ஃபர்ஸ்ட், அதுல பிரச்சனை இல்லை. சரியா? அந்த பாட்டுக்குள்ள சரிதானே? அது இருக்கா நீங்க பார்த்தா சரி. இனி நாங்கள் 26வது பாட்டுக்கு போறோம். நான் அன்றைக்கும் இதை பற்றி சொன்னேன்னா, இந்த மாயேயம் என்றா என்னென்றால் மாயையிலிருந்து வருகின்ற தத்துவங்கள் 36 தத்துவத்தையுமே மாயேயம் என்று சொல்லலாம். சரியா? மாயேயம். அப்ப மாயேயம் பற்றித்தான் 26வது பாடல் சொல்லுகிறது. அப்ப இந்த மாயேயத்தில உங்களுக்கு தெரியும் அது எப்படி வருகிறது, தத்துவங்கள் தோன்றுகிற முறை சொல்லப்படுது. ஏற்கனவே நாங்கள் சிவ தத்துவம் பார்த்தனாங்கள, சுத்த மாயா தத்துவங்கள் 5ம் எப்படி ஒழுங்குமுறையில தோன்றுகிறது என்று நாங்கள் பார்த்தனாங்க. சரியா? அதை போல இன்றைக்கு நாங்கள் அசுத்த மாயினுடைய தத்துவங்கள் எப்படி தோன்றுகிறது என்பது இந்த பாடலுக்கூடாக சொல்லப்படுகிறது. அப்ப அசுத்த மாயா தத்துவம் உங்களுக்கு தெரியும் 7 இருக்குது. அந்த 7ஐயும் ஒருக்கா நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும், இல்லை திரட்டி பார்க்க வேணும். காலம் நியறிவித்தை கலை அராகம் புருடன் மூல பிரகிருதி. நாங்கள் ஒரு ஒழுங்குக்கு இதை பாடமாக்கி வைக்கிறோம், 7ம் தெரிஞ்சிருக்கணும். இதுல இந்த தோன்றுகிற முறை கொஞ்சம் வித்தியாசமானது. தோன்றுகிற முறை நாங்கள் இந்த சில ஒழுங்குக்கு பாடமாக்கிட்டோம் என்றால் அது அந்த பாடமாக்கினாதான் இருக்கும், மாற்றி பாடமாக்குற கொஞ்சம் கஷ்டம். சரியா? அப்ப இந்த அசுத்தமாய இடத்துல இருந்து அங்க சிவம்னும் சிவத்தின் சக்தியும் சம்பந்தப்பட்டுதான் நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்த வந்ததை பார்த்தினாங்க. ஏன்னா ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் எப்படி அதோட சேருது, கலந்து சேருது, கூட குறைய சேருது, சமமா சேருது, தனிய சேருதுன்னு 5 பொருள் பார்த்தினாங்க. இங்க அசுத்தமாய இடத்துல நேரடியாக சிவபெருமான் தலையிட மாட்டார். சிவம் அசுத்தமாயோடு நேரடியாக தலையிட மாட்டார். இது மிக முக்கியமான பாயிண்ட். அப்ப இங்க அசுத்தமாயோட தலையிடுறது ஆரென்றால் அட்ட வித்தியேஸ்வரர். இந்த அட்ட வித்தியேஸ்வரர் ஆர்? அட்ட வித்தியேஸ்வரர் ஆர்? சரியா? என்றால் முத்தி அடைந்த ஆன்மாக்கள். அட்ட வித்தியேஸ்வரர் யாரு? முத்தி அடைஞ்ச ஆன்மாக்கள். இந்த கோயில்ல கும்பத்தினாலே அபிஷேகம் செய்ய நீங்கள் கவனமா பார்த்தீங்களோ தெரியாது, இனியாவது பாருங்கோ. இந்த ஐயாமாரோட கொழுவ போகாத, எங்க கொழுவ போனா உனக்கு கனக தெரியுமோ அப்படி எல்லாம் கேட்பார்கள். ஆனால் ஐயாமார்கிட்ட மெதுவாக சில விஷயங்களை கேட்கலாம். இப்படியும் சொல்லுகினம் என்று கேட்கலாம். இப்ப இறைவன் இருக்கிற அந்த பீடத்தை சுற்றி 8 வித்தியேஸ்வரர்களும் இருக்கிறார்கள். முத்தியை பற்றியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டீர்கள். இறைவனுடைய பாதத்திலே ஆன்மாவினுடைய தலை சேர்ந்திருக்கிறதானே முத்தி. இப்ப முருகன் மயிலை தன்னுடைய காலை கிளை வச்சு சுமக்கிறான் என்றால் மயில் முருகன்ற பாதத்திலே இருக்குது, பணிவிட செய்தோம். அப்ப மயில் என்ன? ஆன்மா. அப்ப அது முத்தி நிலை. அப்ப இதை போல
இறைவனுடைய பாதத்தில சுத்தி வர 8 திக்கிலையும் 8 பேர் இருக்கிறார்கள். அட்ட வித்தியேஸ்வரர் 8 பேர். கோயில்ல ஸ்நவன கும்ப அபிஷேகம் 9 கும்பம் வைத்து அபிஷேகம் செய்வார்கள். சரியா? திருமண வீடுகள்லையும் 9 கும்பம் வைக்கிறது. அதை கவனிச்சு பார்த்தீர்களோ தெரியாது, இனியாவதற்கா கவனிச்சு பாருங்க. திருமண வீடுகள்ல வைக்கிற 9 கும்பம் நவக்கிரகங்களுக்கு. சரியா? அந்த ஜீவன் பிரசாந்த் அதை பற்றி வடிவா சொன்னவர் நவக்கிரக கும்பம் தான். சரியா? திருமண வீடுகள்ல அந்த 9 நவக்கிரகம். அதை விட சிவனுக்கும் பார்வதிக்கும் கும்பம் வைப்பார்கள், மகாலட்சுமிக்கு கும்பம் வைப்பார்கள். சரியா? அந்த அரசாணியை சுத்தி 4 அது தேவர்களுக்குரிய கும்பம் அது. அப்ப ஆனால் கோயில்ல வைக்கிற 9 கும்பம் 9 இல்ல, உண்மையா 10 கும்பம் இருக்குது. ஒருக்கா அபிஷேகத்தை பார்க்கிற பொழுது போயிருக்கா கும்பம் வச்சிருக்கிற ஒழுங்கை எட்டி பாருங்க. அப்படி இருக்கா, அப்படியா பாருங்க. அப்ப 10 கும்பத்துல நடுவிலே ஒரு கும்பம் இருக்கும். அந்த 339 மாதிரி தானே சரியா வைப்பார்கள். எந்த பக்கத்தால பார்த்தாலும் குறுக்க பார்த்தா என்ன, நெடுக்க பார்த்தா என்ன, சரிச்சு பார்த்தா என்ன, நடுவில் ஒரு கும்பம் இருக்கும். அதுதான் அந்த மூர்த்திக்கு. அது சிவனண்டா சிவன், முருகனண்டா முருகன், பிள்ளையாரண்டா பிள்ளையார், வைரவரண்டா வைரவர், அந்த மூர்த்திக்குரிய கும்பம். அப்ப நடுவில் அந்த கும்பம் போனா மிச்சம் 8 கும்பம் சுத்த வர 8 தீக்கிரையும் இருக்கு. இந்த 8 கும்பம் யாருக்கு என்றால் இறைவன், அந்த இறைவனுக்கு இல்லை, அவை அட்ட வித்தியேஸ்வரருக்கு. அட்ட வித்தியேஸ்வரர். இன்னும் ஒரு கும்பம் என்ன சொல்றது, இடப்பக்கமாக முன்னோக்கி அல்லது ஈசான திக்கை நோக்கி, ஈசானம் என்றால் வடகிழக்கு திக்கை நோக்கி, இந்த 8 கும்பங்களுக்கு உள்ள பெரிய கும்பத்து பக்கத்துல ஒரு சின்ன கும்பம் வைப்பார்கள். இந்த கண்டி என்று தீர்த்தம் கொடுக்கிற கண்டியில தான் அநேகமாக இந்த கும்பம் வைக்கப்படும். கண்டி இல்லாத பொழுது இன்னும் ஒரு செம்பிலையும் அந்த கும்பத்தை வைக்கலாம். இந்த கும்பம் ஆரென்றால் நீங்கள் ஐயர் மேல கேட்டா சொல்லுவார்கள், அது பீட சக்தி என்று சொல்லுகிறார்கள். சரியா? உண்மையிலே அது பீட சக்தி இல்லை, சக்தி தான். உமாதேவியார், சிவன் என்றால் உமாதேவியாருக்குரிய கும்பம். பிள்ளையார் என்றால் அது வல்லவியோ சித்தியோ புத்தியோ ஐயா எதை ஆவாகிக்கிறாரோ அது கும்பம். பைரவருக்கு என்றா அது சாமுண்டேஸ்வரிக்குரிய கும்பம். வீரபத்திரர் என்றா அது காளிக்குரிய கும்பம். இப்ப முருகன் கோயில்ல கும்பம் வச்சா பாருங்கோ, 10 கும்பம் அல்ல 11 கும்பம் வைப்பார்கள். உள்ளுக்குள்ள இந்த 8க்கு உள்ள நடுவில் இருக்கிற பிரதான கும்பத்தினுடைய 2 பக்கமும் 2 சின்ன கும்பம் வைப்பார்கள், சின்ன செம்பில. அப்ப அது வள்ளிக்கும் தெய்வானைக்கும். சரி, இனி பாப்பம். கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுற பொழுது பிரதான கும்பம்தான் அந்த சாமியின் திருமுடியில அபிஷேகம் செய்வார். அந்த சாமிக்கு இடப்பக்கமாகத்தான் இந்த சக்தி கும்பத்தை எடுத்து அநேகமா ஒத்துவார்கள். ஏனைய 8 கும்பங்களையும் பீடத்தை சுத்தித்தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆனால் எல்லா சிவாச்சாரியார்களுக்கும் இதனுடைய தத்துவம் விளங்காது. விளங்காதவர்கள் எல்லா கும்பத்தையுமே பெருமானுடைய முடியில அபிஷேகிப்பார்கள். சரியா? அட்ட வித்தியேஸ்வரர் வைக்கணும். இந்த அட்ட வித்தியேஸ்வரில் ஒருவர் அனந்த தேவர். சரியா? அட்ட வித்தியேஸ்வரில் ஒருவர் அனந்த தேவர், இன்னொருவர் ஸ்ரீகண்டர். ஸ்ரீகண்டர், ஸ்ரீ என்பது வடமொழி சொல், உங்களுக்கு தெரியும். சரியா? ஆகவே அப்படி எழுதக்கூடாது தமிழ்ல. அண்டு ஸ்ரீகண்டரை ஸ்ரீகண்டர் என்று சொல்லுவார். சி என்ன கண்டர், ஸ்ரீகண்டர். அப்ப ஸ்ரீகண்டர் என்பது ஸ்ரீகண்டர் தான். சரியா? இது தெளிவா இருக்கட்டும். இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாயை இருக்குதானே, அசுத்த மாயை. அசுத்த மாயை அனந்த தேவர் தான் தொழிற்படுத்துகிறார். அப்படி அனந்த தேவர் தொழிற்படுத்தி இந்த உயிர்களுக்கு விருப்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில கலையை, காலத்தை,
நியதியை தோற்றுவிக்கிறார். சரியா? அசுத்தமாயிலிருந்து முதல் கலை வரும், அடுத்தது காலம் வரும், அடுத்தது நியதி வரும். இந்த கலையில இருந்துதான் வித்தை வருகிறது. சரியா? உற்பத்தியார முறை தெளிவாளி கலையில இருந்துதான் வித்தை வருகிறது. அதே போல கலையில இருந்துதான் அராகமும் வருகிறது. அப்ப 5 விஷயம் சொல்லிட்டோம். கலை, காலம், நியதி, வித்தை, அராகம். இதான் தோன்றுகிற ஒழுங்கு. நாங்கள் என்னென்ன வகையில பாடமாக்கி வச்சாலும் தோன்றுகிற ஒழுங்கு கலை, காலம், நியதி, வித்தை, அராகம். அப்ப இந்த 5மே ஸ்ரீ அனந்த தேவருடைய சக்தியினால உருவாக்கப்படுகிறது. சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியாருக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அதிலே 60 உரை என்பது மிக மிக முக்கியமானது. 6 பேர் எழுதிய உரை. இதுல இலங்கையை சார்ந்த எங்களுடைய திருநெல்வேலி ஞான பிரகாசர் போர்த்துகேயருடைய காலத்திலே வீட்டுக்கு ஒரு பசுவை வாங்கி அவர்கள் வெட்டி சாப்பிட்டார்கள். நாங்கள் கும்புற தெய்வத்தை திண்டால் எங்களுக்கு நம்பிக்கை இனம் வரும். சரியா? என்று இப்ப கடைசியா பார்த்தா அவங்க திண்ணையில எங்கடையாக்கெல்லாம் தின்னுகிறார்கள். அது எங்கேயோ போட்டு பழக்கி விட்டு போனான். அப்ப நான் நாளைக்கு பசுவை கொடுக்கணும். ஒரு டேர்ன் இருக்குதான் ஒழுங்கு. அப்படியால் நான் பசுவை போத்துக்கேர கொடுக்க கூடாது, அப்படி ஒரு பாதகமான செயலை செய்யக்கூடாது என்று அந்த பசுமாட்டையும் கண்டையும் கட்டி கட்டுமரத்திலே ஏற்றி இரவோடு இரவாக இந்தியாவுக்கு போனவர் திருநெல்வேலி ஞான பிரகாசர். அவராக கேள்விப்பட்டிருப்பார். அவர் இந்தியாவிலே நிறைய அவர் தெய்வீக நிலையில யோகத்திலிருந்து எல்லாம் நிறைய செய்து பல நூல்கள் எழுதினார். சரியா? சிதம்பரத்தில் ஒரு குளத்தை கூட வெட்டினார். சிவகாமி அம்மன் கோயிலை வடிவாக கட்டிச்சார். சரியா? அப்படி பல பணிகளை செய்தார். ஞான பிரகாசர் குளம் வந்து இப்பவும் சிதம்பரத்துல இருக்கு. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதுல வடமொழி புத்தகம் தான் கூட. சிவஞான போதத்திற்கு வடமொழியில ஒரு எழுதியிருக்கிறார், சமஸ்கிருதத்துல ஒரு எழுதியிருக்கிறார். சிவஞான சித்தியாருக்கு தமிழிலே ஒரு உரை எழுதியிருக்கிறார். இந்த சிவஞான சித்தியாருடைய உரையை சிவ சமபாதம் என்று சில அறிஞர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள். ஆனால் அது சிவசமவாதத்தை சொல்லவில்லை. அதுல என்ன முக்கியமான விஷயம் என்னவென்றால், முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் ஐந்தொழிலை செய்வதற்கு உதவுகிறது என்று ஞான பிரகாசர் எழுதியிருக்கிறார். விளங்குதா விஷயம்? முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் ஐந்தொழிலை செய்வதற்கு உதவுகிறது. சரியா? இதற்கு எழுதி கொள்ளுங்க. நான் சொல்றத பஞ்ச கிருத்திய கர்த்திருத்துவம், பஞ்ச கிருத்திய கர்த்திருத்துவம், கானா இர்ரன்னா இத்தன்னா கர்த்திருத்துவம் என்றா என்ன கருத்துண்டா? பஞ்சண்டா 5, கிருத்தியம்ண்டா தொழில், ஐந்தொழில். ஐந்தொழிலை செய்வதற்கு கர்த்தா யார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ஐந்தொழிலை செய்கிற கர்த்தா யார் என்றா சிவபெருமான் தான். இந்த கோயில்கள் எல்லா கோயில்லையும் ஐயா என்ன செய்வார்? அரைச்சி நீர் போட்டு கடையா சொல்றார், சிருஷ்டி திதி சங்கார துரோக நிக்கிரக பஞ்சகிருத்திய காரணசிய பகவதி என்ன சாமுண்டாதேவி சமேத வைரவ சுவாமி சக்தியேன்னு சொல்லி இறைவனு சொல்வார். அப்ப பஞ்சகிருத்திய காரணன், அதாவது அம்பிகை சொல்லல பஞ்சகிருத்திய காரணி என்று சொல்லுவார். மந்திரம் சொல்ல கவனிங்கோ.
சிருஷ்டி திதி சங்கார துரோபவ அனுக்கிரக பஞ்சகிருத்திய காரணம். அப்ப ஐந்தொழிலை செய்பவன் இறைவன் தான். அப்ப ஞானப்பிரகாசர் சொல்றார், முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் இறைவனோடு இருப்பதனால் ஐந்தொழிலை செய்வதற்கு அவை இறைவனுக்கு உதவுகிறது. மாறி சொல்லுகிறார், ஆன்மாக்கள் சுயமாக தானாக ஐந்தொழிலை செய்ய முடியாது. ஆனால் இறைவன் செய்கிற ஐந்தொழிலுக்கு இவை உதவ முடியும். இந்த முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் யாரென்றால் இந்த அட்ட வித்தியேஸ்வரர் அதுல சொல்லலாம். இன்னும் கன பேர் இருக்கணும், முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் இன்னும் கன பேர் இருக்கணும், அட்ட வித்தியேஸ்வரர் சொல்லலாம். அப்ப ரெண்டு விஷயம் சொல்றார். இந்த பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம் என்று வச்சிருக்கிறார். அதுல சொல்கிறார், சிவபெருமான் ஏன் பஞ்சகிருத்தியம் செய்கிறார் என்றால் ஆன்மாக்கள் மீது கொண்ட கிருபையினாலே, கருணையினாலே, ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணையினால்தான் சிவபெருமான் பஞ்சகிருத்தியத்தை செய்கிறார். திருப்பி ஒரு எழுதி கொள்ளும்போ, கிருபா சம்சித்த பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம். ஆனால் முத்தியடைந்த ஆன்மாக்களும் பஞ்சகிருத்தியத்தை சிவபெருமானோடு சேர்ந்து செய்கிறது. அவர்கள் ஆன்மா மீது கொண்ட கிருபையினால செய்யல. பகுதியா சொல்லுவார்கள், எள்ளுத்தான் காயுது எண்ணெய் காண்டி எலிப்புழுக்கு ஏன் காயுது என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். எள்ளு காயணும் எண்ணெய்க்காக, எலிப்புழுக்கு ஏன் காயணும்டா சேர்ந்திருக்கிற குற்றத்தால. சேர்ந்திருக்குதுன்னு அதுவும் காயத்தான் வேணும். அதை போல இந்த முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் ஏன் ஐந்தொழிலை செய்வதற்கு உதவுது என்றால் அவை சிவபெருமானோட சேர்ந்திருக்குது. அதுக்கு இந்த திருநெல்வேலி ஞானப்பிராசர் சொல்ற வார்த்தை அவர்சனீய பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம். அவர் இச்சநாயம் வரும். அவர்ச்சனீய பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம். முதல் சொன்னது கிருபா சம்சித்த பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம். இப்ப சொல்லுவது அவர்ச்சனீய பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம். இந்த அவர்ச்சனீயம் என்றால் என்னென்றால் தவிர்க்க முடியாது, சிவபெருமானோட சேர்ந்து இருக்குது, ஆகவே தவிர்க்க முடியாமல் அவையும் செய்கிறது, கிருபையால செய்யல. சரியா? அப்ப முத்தி அடைஞ்சால் அந்த ஆன்மாக்களுக்கு சில பவரும் வரும். அதுக்காண்டி சிவன் ஆக முடியாது. அப்ப இதை ஆழமாக விளங்கி கொள்ளாதவர்கள்தான் ஆன்மா பஞ்சகிருத்தியத்தை செய்யுது, ஆகவே முத்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் சிவனாக மாறிவிட்டது, இவர் சிவனுக்கு சமமான முத்தில்லை என்று சிவசமவாதம் பேசுகிறார் என்று ஒதுக்கிச்சினான். ஆனா சரியா விளங்கும். திருவாசகத்துல அச்சோப்பதிகம் முதலாவது பாட்டுன்னா, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து. சரியா? இது ஒரு தெளிவிருக்கோனும் கனவேர் பிழையா படிக்கிறார்கள். நான் இன்றைக்கும் ஒரு கோயில்ல பிழையா படிச்சார், இங்க வாங்கோ இது பிழை என்று நான் சொன்னேன். வெளியார் எனக்கு சொன்னார், இல்ல நீங்கள் தரவழி சொன்னாதான் நாங்கள் திருந்துவோம் என்று. உள்ளுக்கு அவர் என்ன பேசினாலும் பரவாயில்லை, ஆனா நான் சொன்னேன். அதை போல கனவேர் இந்த முத்தினரை படிக்கிற பொழுது பிள்ளையா, நான் பஜனையில போய் சொல்லி கொடுத்தா பிள்ளையா படிக்கும். 5 தரம் 6 தரம் சொல்லி கொடுத்தாலும் அவை அந்த பழக்க தோஷம் பிள்ளையா தான் படிக்கணும். அப்ப நான் ஒரு நிப்பாட்டி இதுதான் சொல்லி கொடுக்குறது. அப்ப முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. சில பேருக்கு முத்தினறிய பற்றி சிந்திக்க மாட்டார்கள். சரியா? 100க்கு 99% முத்தினறியை பற்றி சிந்தியாதவர்கள் தான் இருக்கிறார்கள். சரியா? இதுல இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேணும். சைவ சமயம் என்றா முத்தினறிய பற்றித்தான் சொல்லுது, முத்தினறிக்குத்தான் வழிகாட்டுதோ என்றால் இல்ல, அப்படியும் இல்லை.
உலகியல் வாழ்க்கையையும் வாழலாம். சரியா? நீ வாழ்ந்து கொண்டு முத்தி நிறைக்கு போ. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நீ எண்ணினாயானால் நல்ல கதிக்கு யாதுமோர் குறவில்லை. நல்ல கதி என்றால் சிவகதி, அதான் முத்தி. இப்ப நீ எண்ணினாயனா போலாம், ஆனா மண்ணிலே வாழலாம். நான் ஒரு ரிசர்ச் ஒன்று வந்து செய்த நான் திருமுறைகள் அல்லது எங்கடையாக்கள் சொல்றதானே. எனவே இந்த முத்தி இறைவனால கும்பிட்டா முத்தி, அல்ல சுயருமான கும்பிட்டா முத்தியா, அப்படி இல்லை. தேவாரங்கள்ல வழிபாட்டினாலே இந்த உலக பயன்களை நாயன்மார்கள் பெற்றது மட்டுமல்ல, பெறலாம் என்றும் நாயன்மார்கள் பாடியிருக்கிறார். சரியா? பெறலாம் என்றும் நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள். இப்ப கோளறுவதியம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். சரியா? நீ சுயருமான இந்த பாட்டுகளை பாடி கும்பிடு, உண்ட உள்ளத்தில சுயருமான் வந்து இந்த நாள்கோளால எங்களுக்கு துன்பம் செய்ய மாட்டார், வைக்கால நல்லதை செய்வார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிக மிக நல்லது செய்யும். அடியாராக இருந்தால், சிவனடியாராக நீங்கள் இருந்தீங்கன்னா நாள்கோள் உங்களுக்கு நல்லது செய்யும். இந்த இடர்களை பதிகம் என்று ஒரு பதிகம் கிடக்கு. அதுல அவர் சொல்றார், திருநீறு பூசுறவருடைய இடரை களை, ஒவ்வொரு நாளும் பூவும் தண்ணியும் வச்சு கும்புறவர்களுடைய இடரை களை, ஒவ்வொரு நாளும் நித்திரையால் எழும்புற பொழுது உன்னை நினைச்சு கொண்டு எழும்புறவர்களுடைய இடரை களை, ஒவ்வொரு நாளும் உன்னை தொழுபவர்களுடைய இடரை களை என்று ஒவ்வொரு பாடல சொல்லி கண்டு போறார். நினைத்தெழுவார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே, நினை தொழுவார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே, நீறு கொண்டார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே. சரியா? பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நடுங்களம் மெய்யவனே, இப்படி சொல்றார். சரியா? பாடலாடல் போன்றவர்களுடைய இடரையும் கலை. அப்ப இடர்களைகிறது இந்த உலக பயன். அப்ப முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. நானும் இந்த உலகத்துல பிறந்து முத்தி நெறி அறியாதவரோடு தான் இருந்த நான். அரிமத்தன பாண்டியனா இருக்கலாம், ஏவலாளர்களாக இருக்கலாம், அதுடன் நான். ஆனால் எனக்கு என்ன செய்தாய்? நீ அறிவித்தாய். பக்தி நெறி அறிவித்து, பக்தி நெறியை எங்களுக்கு உணர்த்தினாய். எங்களுக்கு என்ன? மாணிக்கவாசர் தனக்கு பக்தி நெறியை உணர்த்தினதால பழவினைகள் பாரும் வண்ணம். இந்த பழவினை நேற்று சொன்னோம், சஞ்சித வினை, பழவினையை நீ பார பண்ணி போட்ட. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரோக் பழவினையிலிருந்துதான் புதிய புதிய பிறவிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வாரோம் என்று சொன்னோம். இப்ப பழவினை இல்லை என்றால் எங்களுக்கு பிறவி இல்லை. அல்ல, அடுத்தொரு சொல்ல பாருங்க, பழவினைகள் பாரும் வண்ணம். இந்த சொல்லுவார்கள், மரம் இந்த இயற்கையாக மழை காத்துகளுக்கு பாரி விழுந்து என்றால் அதன் மூல வேரும் அளந்துடும். அறந்தால் அது திரும்ப முளைக்காது, அது பாரி போச்சு, அது திரும்ப முளைக்காது. அதே போல இங்க பழவினை பாரிவிட்டா கண்மம் திரும்ப முளைக்காது. இந்த மூன்றாவது வரி சித்த மலம். அப்ப பல பேர் என்ன இரண்டாவது சிற்றம்பலம் என்று படிக்கிறார்கள். சிற்றம்பலம் அறிவித்து, சிற்றம்பலத்தை அறிவிக்கிறார் எங்களுக்கு சொல்லிட்டு படிக்கணும். ஆனால் அது சித்தமலம் அறுக்கிறார். சித்தமலம் அறிவித்து புத்தகங்களுக்கு அடுத்து பார்க்க வேண்டீங்க. அப்ப சித்தத்தில இருக்கிற மலம் எது வேண்டாதான் ஆணவம். அப்ப சித்தமலத்தை அறுக்கிறார். சித்தமலத்தை அறுத்தால் எங்களை என்னையும் சிவம் ஆக்குகிறார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவமாக்கி என்னை ஆண்டார். அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பருவார். இதே கருத்தில தான் கடைசி பாட்டு வரும், செம்மை நலம் அறியாத சிதறுடன் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பருவார். இது அங்க மும்மை மலம் அறிவித்து திருவாதத்தில் இருக்கிற சைவ சித்தாந்த கருத்து எவ்வளவு கிடக்கண்டு நீங்க பாருங்க. சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், சிவமாக்கி என்று சொல்லி சொல்றார்.
அப்ப ஆன்மா சிவம் மாறிவிட்டதோ? இப்ப மாணிக்கவாசகர் சிவ சமவாதம் பேசுகிறாரோ இல்ல சைவ சித்தாந்தம் பேசுகிறாரோ? சரியா? சிவசமவாதம் என்பது அகச்சமயத்திலே உண்டு. சரியா? அகச்சமயத்துல உண்டு. அப்ப இதுக்குள்ள சொல்லி அப்ப அங்க அவர் சிவசமவாதம் பேசல. சரியா? ஆன்மா சிவனுடைய பல இயல்புகளை பெற்றிருக்கும். ஆனா சிவன் ஆகலார். சிவன் ஆகலார். அதுக்குத்தான் சைவத்தான மிக தெளிவாக சொல்லிச்சது, நெருப்புக்குள்ள இந்த கொல்லனுடைய கம்மால நெருப்புக்குள்ள இரும்ப வச்சு அதை நல்லா எரிச்சால் இரும்பு துண்டு நெருப்பு தணல் போல இருக்கும். இது நெருப்பு தணல், இது இரும்பு துண்டு நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சுத்தியலையோ ஒரு வைரமான பொருளை எடுத்து நெருப்பு தணலுக்கு அடிச்சால் அது சின்னனா உடையும், இரும்பு கடிச்சால் அது உடையாது. அப்ப இரும்பு இரும்பாத்தான் இருக்குது. ஆனால் நெருப்பு தணலினுடைய இயல்பை பெற்றுவிட்டது. இது தெளிவா விளங்கணும். இரும்பு இரும்பாத்தான் இருக்கிறது. அது நெருப்பு தணலினுடைய இயல்பு ஒன்று சூடையும் செந்நிறத்தையும் பெற்றுவிட்டது. வெப்பத்தையும் செந்நிறத்தையும். கொஞ்சம் ஆறவிட்டா காணும், அது திரும்ப அப்படியே கருப்பாகி இரும்பா இருக்கும். அப்ப இரும்பு தணலா மாறிச்சோ என்றா இல்ல, ஆனா தணல் போல இருக்கு. அது மாதிரி இங்க சிவமாக்கி என்றால் சிவனுடைய சில இயல்புகள் ஆன்மாவுக்கு வரும். அப்ப அப்படியான ஒரு இயல்புல தான் இங்கே இந்த அனந்த தேவர் என்ன செய்கிறார்? படைப்பு தொழிலுக்கு உதவுகிறார். அனந்த தேவர் படைப்பு தொழிலுக்கு. அதுக்காண்டி அனந்த தேவர் தான் நினைச்சபடி இதை செய்யலார். அது சிவத்தினுடைய கட்டளை. சிவத்தினுடைய கட்டளைகளை தான் அவர் செய்வார். அப்ப அனந்த தேவர் அசுத்த மாயில இருந்து கலை காலம் நியதிய உருவாக்கி அந்த கலையிலிருந்து வித்தையும் அராகவும் உருவாகுது என்றால் அது சிவபெருமானுடைய கட்டளையின்படி ஒரு முத்தியடைஞ்ச ஆன்மா செய்கிறது. அப்ப இனி நீங்கள் அந்த திருநெல்வேலி ஞானபிராசர் சொன்ன அந்த உரையை நீங்க பார்த்தால், சிவன் செய்கிற பஞ்சகிருத்தியம் கிருபா சம்சித்த பஞ்சகிருத்தியம், முத்தியடைஞ்ச ஆன்மாக்கள் செய்கிற பஞ்சகிருத்தியம் அனிர்வசனீய பஞ்சகிருத்தியம். சரியா? பஞ்சகிருத்திய கர்த்திருத்துவம். இதை தெளிவா பார்த்துக்கொள்ளும். சரியா? ஞானபிரகாசர் சிவஞான போதத்துக்கு எழுதிய உரையை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த முக்கியமான பாயிண்ட நான் சொல்ல வார். சரியா? அப்ப 5 அனந்தரால உருவாக்கப்பட்டாச்சு. அப்ப இன்னும் 2 கிடக்கு. இந்த 2 அனந்தர் உருவாக்கையில. சரியா? 2 அனந்தர் உருவாக்கையில. இது இப்ப நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். சரியா? சில பொருட்களை செய்கிறது, உற்பத்தி செய்கிறார்களானே. அப்ப உற்பத்தி செய்கிறவர் ஒரு ஆளா இருக்கும், அதை பேக் பண்றவர் ஒரு ஆளா இருக்கும், அதுக்கு லேபல் அடிக்கிற ஒரு ஆளா இருக்கும், அதை கொண்டு போய் கடைக்கு கொடுக்குற ஒரு ஆளா இருக்கும், விற்கிறவர் ஒரு ஆளா இருக்கும். அதே போல இங்க 5 அனந்த தேவர் செய்துவிட மிச்சம் 2க்கும் காரணமானவர் ஸ்ரீகண்டர். ஸ்ரீகண்டர் என்று நான் சொன்னேன். ஸ்ரீகண்டர், ஸ்ரீகண்டர் ருத்திரர் என்றும் இவரை சொல்றார். சரியா? ஸ்ரீகண்டர் 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 ருத்திரர் எல்லாம் ஒரு பெயர் தான். அப்ப இந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் என்ன செய்கிறார் என்றால், அங்க அனந்தரால முதல் தோற்றுவிக்கப்பட்டது கலை. உங்களுக்கு தெரியும். அந்த கலையில இருந்து மூலப்பிரகிருதியை உருவாக்குகிறார். சரியா? மூலப்பிரகிருதி கலையில இருந்து வரும். சரியா? மூலப்பிரகிருதி. இந்த மூலப்பிரகிருதியிலிருந்துதான் குணதத்துவம் தோன்றுகிறது. குணதத்துவம். குணத்தில 3 குணம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பின்னால பார்ப்போம். சரியா? அந்த 3 குணத்தையும் எங்கேயாலும் இடத்தை எழுதி வையுங்கோ. நான் ஏற்கனவே இந்த குணத்தை பற்றி ஒரு சொன்னா நினைக்கிறேன். சுந்தரற்ற வாழ்க்கையோட ராட்சத குணம், சாத்வீக குணம், தாமச குணம்.
ராட்சத குணம் என்பது பொல்லாதது. சரியா? சிங்கம் போல சீர்ற குணம், அல்லது ஆமைக்காரன் சண்டை பிடிக்கிறவங்களுக்கு இருக்கிற குணம் ராட்சத குணம். ஈன இரக்கம் பார்க்க மாட்டார், மற்றவர்களை பற்றி சிந்திக்க மாட்டார். எங்களை போலதான் மற்றவை என்று சிந்திக்காயினம். இது ராட்சத குணம். இரண்டாவதா நான் சொன்னால் சாத்வீகம். சாத்வீக குணம் மிக மிக நல்ல குணம். வேதங்கள்ல சொல்லியிருக்கு, பிராமணன் சாத்வீக குணமுடையவனாக இருப்பான். குணத்தை வச்சு கொண்டுதான் இவன் பிராமணன் என்றும், குணத்தை வச்சு கொண்டுதான் இவன் சத்திரியன் என்றும், குணத்தை வச்சு கொண்டுதான் இவன் வைசியன் என்றும் பிரிச்ச வரலாறு எல்லாம் இருக்கிறது. அடுத்தது தாமச குணம். இந்த தாமச குணம்தான் கூடாத குணம், சோம்போறி குணம். இன்றைக்கு படிப்போம், இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு போவோம், நாளை சொல்றது இன்றைக்கு எனக்கு இல்லாம கிடக்கு நாளை இன்றைக்கு போவோம். இப்படியே எதுக்கும் தாமதப்படுத்துறது. சாப்பிடுறது கூட சில பேருக்கு பஞ்சு முழு தெரியும். அந்தந்த நேரத்துல கொஞ்சமாவது சாப்பிடுவோம், ஆனா அது கூட இது என்ன சாப்பிடுவோம் என்று தாமச குணம் முடியாது. தாமச குணம் பொல்லாத ஒரு குணம். அப்ப சாத்வீகம்தான் நல்ல குணம். அப்ப இந்த குணதத்துவம் எங்க இருந்து வருகிறது என்றால் மூலப்பிரகிருதியில் இருந்து வருகிறது. நான் ஏற்கனவே 13வது பாடல் நினைக்கிறேன், பலகலை ஆகமம் வேதஞ்சாவினும் கருத்து பசி பதி பசுபாசம் தெரித்தல் என்ற பாட்டிலையும் சொரூப லட்சணத்தில இருக்கிற இறைவனுக்கு குணம் இல்லை. எந்த குணம் என்றால் ஆன்மாக்களுக்கு இருக்கிற இந்த 3 குணம் இல்லை என்பதை நான் விளங்கப்படுத்தினான். சரியா? நீங்க 13 பாட்டு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன். ஒருக்கா நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். சிவபிராயத்தில் சரியா? குணங்குறியிலன் என்று பெருதாக்குமா இந்த பாட்டு. அப்ப அங்க இந்த குணத்தை பற்றி நான் சொன்னான். அதாவது ஆன்மாக்களுக்கு இருக்கிற இந்த முக்குணங்களும் இறைவனுக்கு இல்லை. சரியா? குணங்குறிகள் இன்றி என்று அங்க சொல்லப்படுது. அப்ப அங்க ஆனா சிவருமானுக்கு 8 குணம் இருக்குது, அது வேற குணம். சரியா? அது வேற குணம். அப்ப மூலப்பிரகிலிருந்து குணதத்துவம் தோன்றும். இந்த குணதத்துவத்தில இருந்துதான் புத்தி தத்துவம் தோன்றுகிறது. சரியா? இந்த புத்தி தத்துவம் உங்களுக்கு தெரியும், அது சுத்த அசுத்த மாயைக்கான் வருகிறது. சுத்த அசுத்த மாயைக்கு. சரியா? புத்தி தத்துவத்தில இருந்துதான் அகங்காரம் தோன்றுகிறது. புத்தி தத்துவத்தில இருந்து அகங்காரம் தோன்றும். இந்த என்ன 4 அந்த கரணம் இருக்குதானே, மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அதுல இப்ப புத்தியை பற்றியும் அகங்காரத்தை பற்றியும் நாங்க சொல்லியிருக்கோம். இந்த அகங்காரம் இருக்குது பாருங்க, அது 3 வகையான அகங்காரம். அகங்காரம் 3 வகையான அகங்காரம். ஒன்று தை சத. தை என்ன? சங்கிலி கொம்பும் தானாகும். சத சதம்பார சத, தை சத அகங்காரம். இன்னொன்று வைகாரி, 2வது போடலாம், வைகாரி அகங்காரம். இன்னொன்று பூதாதி அகங்காரம். பூதாதி அகங்காரம். அப்ப இதுல இந்த முதல் வந்த தை சத அகங்காரம், அதிலிருந்துதான் சாத்வீக குணம். சரியா? சாத்வீக குணம் சம்பந்தமான மனம் தோன்றுகிறது.
36 தத்துவங்கள்ல மனமும் உண்டு. அடுத்தது அறிபொறி. அது அறிபொறி, அறிகின்ற பொறிகள். எங்கள்கிட்ட 5 பொறி இருக்குதானே. எங்கள்கிட்ட என்று சொல்ற விட உயிர்கள் எல்லாத்தையும் இருக்கு, 5 பொறி இருக்கு. சரியா? அந்த 5 பொறி என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5ம் தைசத அகங்காரத்தில இருந்து தோன்றுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதான் இப்ப சொல்றேன். சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையில போய் நடராஜ பெருமானுக்கு முன்னால நின்று நடராயருடைய நடனத்தை நல்லா பார்த்து தேவாரம் படிச்சு கும்பிடுறார். அந்த நடனத்துல திளைச்சிருந்தார். ஒரு அடியவன் இறைவனுடைய நடனத்தில, இறைவனுடைய செயல்ல திளைச்சிருக்கிறது பக்தி. அது மிகுந்த பக்தி. அது இந்த உலகத்துல உங்களை போல பல பேரும் திளைச்சிருக்கலாம். சரியா? ஆனால் சுந்தரர் அப்படி திளைச்சிருந்து பாடுகிற பொழுது நடராஜ பெருமானும் மற்றெல்லா விடயங்களையும் விட்டுவிட்டு சுந்தரருடைய பாட்டையே ரசிச்சு கொண்டிருந்தாராம். சரியா? சுந்தரட்ட வரலாறுல சேக்கிழார் மிக தெளிவாக சொல்லுகிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக குணமுறு 3ம் திருந்து சாத்வீகமே ஆக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். மாறில்லாத மகிழ்ச்சி. சரியா? மிக அண்மையில நான் நினைக்கிறேன் பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள் ஒரு MA படிச்ச சைவ சித்தாந்தம் படிச்ச ஒரு ஆசிரிய வேலை பார்த்து ஒருவர் பெஞ்சன் எடுத்துட்டார். அவர் சில பிள்ளையான கருத்தை சொல்றாரு. நான் சொல்றார் ஸ்பீக்கர்ல நான் பண்றார். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கையில நான் அவருக்கா திருப்பி போய் கேட்கணும். அப்ப அவ ஒரு விஷயத்தை சரியா அறிஞ்சு கொண்டு சொல்லணும். அதை எத்தனை பேர் கேட்டு போட்டு நாளைக்கு சில நேரம் விலங்கியல் எங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்டா நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. இதையும் நாங்கள் சரியாக அறிஞ்சு கொண்டு சொல்லுவோம். சரியா? இதுக்குள்ளாலே ஒரு விஷயம் வருது. இந்த சேக்கிழார் இப்படி பாடினதுக்கு என்னடு சேக்கிழாரு தெரியும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. சேக்கிழார் வாழ்ந்த காலம் வேறு, சுந்தரர் வாழ்ந்த காலம் வேறு. அதுக்குத்தான் இன்னொரு நாயனாருக்கு சிவபெருமான் சொல்லி இருக்கிறார். சுந்தரன் என்னிடத்துல வந்தான், அவன் பாடி என்னையே பார்த்து கொண்டிருந்தான், நானும் அவனுடைய பக்தியில அவன் பாடல்ல லயிச்சு போறேன், அதனால உங்களை மறந்து போறேன் என்று இன்னொரு நாயனாருக்கு சிவபெருமான் சொல்லி இருக்கிறார். சரியா? அந்த நாயனார் ஆரெண்டருக்கா கண்டுபிடிங்கோ. சரியா? அந்த நாயனார் 2 பேரும் நாயனார் தான். அப்ப இது ஒரு தெளிவு இருக்கட்டும். ஆகவே இந்த சாத்வீக குணம் மிக மேலானது. 5 பேரறிவுல கண் மிக முக்கியமானது. சரியா? அத போல இந்த 4 எது அந்த கரணம், எது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல சித்தம்தான் 4லையும் சிறந்தது. அதை சிந்தைன்னு சொல்லலாம். சிந்தையே ஆக குணமுறு 3 மணி வருது. இந்த 4 அகங்காரத்துல 4 அந்த கரணத்துல பொல்லாதது அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துல சரியா? அகங்காரம் பொல்லாதது, சித்தம் மிக மிக நல்லது. இந்த 2ஐயும் பற்றி நான் சொல்றேன். அதுக்கு மிஞ்சாங்கால போகையில. அப்ப சாத்வீக குணத்திலிருந்து மனமும் 5 பொறியும் தோன்றுகிறது. சரியா? இதுக்கு அங்கால நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த பாட்டு ஒருக்கா நீங்கள் பாருங்கோ. 26வது பாடல்.
விருத்தி மிகும் கலை, சரியா, கலை வருது பாருங்க, காலம் நியதியுடன் வித்தை, சரியா, நியதியுடன் வித்தை அராகம், இவை அனந்தரால், அனந்ததேவர் மாயைதனில் ஆகும். அனந்தர் தன்னிட்ட இருந்து தெரியல, இதை தெளிவிருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் தர்க்கமா நாங்கள் நேற்றும் பார்த்துட்டோம். அப்ப அனந்தர் என்னகிறார், மாயையிலிருந்து செய்விக்கிறார். அனந்தரால் மாயைதனில் ஆகும். உருத்திரரால் கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். உருத்திரர் என்பது இங்கே ஸ்ரீகண்டர் உத்திரரை குறிக்கிறது, சரியா. அப்ப உருத்திரன் வேறு யாரோ ஒன்று யோசிடக்கூடாது, சரியா. அப்ப ஸ்ரீகண்டர் உத்திரர். அப்ப இந்த உருத்திரன் சிவபெருமான்ற வடிவம் என்று நீங்க நச்சிடாதீங்கோ, சிவன் என்று நச்சிடாதீங்கோ, தான் முக்கியம். அப்ப உருத்திரரால் கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். அகங்காரம் புந்திதனில் உதிக்கும். புந்தி என்றா புத்தி, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்று திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, சரியா. இந்த கரத்தனை ஆணை முகத்தின புந்தி. தெரிந்த இது திரிவிதம். எது திரிவிதம்? அகங்காரம் 3 விதம். திரி என்றா 3, திரியிலிருந்தான் திரி வந்தது உடைய ஆங்கிலம், சரியா. திரி என்பது வடமொழி, வடமொழியில இருந்து ரோமனுக்கு ரோமன்ல இருந்து இங்கிலீஷுக்கு வந்திருக்கு 3, சரியா. கொஞ்சம் வித்தியாசமா 3 என்றும் திரிதான் 3, சரியா. திரி என்று நாங்கள் சொல்லலாம், திரியன்னு சொல்லலாம், டபுள்யூ ஆரவடியா. அப்ப திரிவிதம். தைசதவை, சரியா, தைசத அகங்காரம். காரி திகழ் தரு பூதாதி. அப்ப 3 அகங்காரம் அங்கே சொல்லப்படுகிறது. தைசத அகங்காரம், என்ன, வைகாரி அகங்காரம், திகழ்தரு பூதாதி அகங்காரம் என திருந்திய சாத்வீகம், விரித்த குணம், மனம், புத்தி, இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கிடும் விருந்தே, சரியா. அப்ப இது எப்படி இந்த விஷயம் வர்றது என்பதை அளவாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப 3 குணத்தில அங்க சாத்வீக குணத்தில அதான் விரிந்த குணம், நல்ல குணம், திருந்து சாத்வீகம் என்றும் பார்த்தோம். மனமும் புத்தியும் இந்திரியங்களும் வருகிறது. சோத்திராதி, அதனால சோத்திராதி என்றால் சோரன் நினைக்க கூடாது, சரியா. இந்த சோத்திரம் அண்டா சட்சு என்று சொல்றவ, சட்ஸ் அதாவது செவி, சரியா. அது முதலானது என்று சொல்லப்படுது. சோத்திராதி முதலாக என்ற கருத்து வருது. சரியா. அப்ப செவி முதலியன என்று சொல்ற பொழுது அதுல இருந்து 5 பூதமும் பெறும், சரியா. நாங்கள் தமிழ்ல மெய்வ, கண்மூக்கு, செவி என்று சொல்லி போட்டோம். செவி கடைசி, சரியா. ஆனா கடைசியில இருந்தான் முன்னுக்கு வரும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று நாங்கள் சொல்றோம். ஆனா நிலம்தான் உண்மையில 36வது தத்துவம். அதேதோ நாங்கள் சின்ன வயதுன்னு சொல்லி போட்டு வந்தோடைய ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இங்க அதை சரியாக மாத்தி பார்க்க வேண்டும், சரியா. அப்ப சோத்திரம், சோத்திரம் என்றால் செவி என்னச்சு கொள்ளுங்கோ. சோத்திராதி என்றா சோத்திரம் முதலாக என்ற கருத்து, ஆதியாக என்றால் முதலாக. அப்ப 5 அப்ப இத்தளவோட நான் இன்றைக்கு நிறுத்துறேன். அந்த பாட்டும் முடிஞ்சதுதானே, சரியா. அந்த பாட்டு சம்பந்தமாக இன்னும் 2-3 சின்ன சின்ன விஷயம் சொல்லணும். எல்லாத்தையும் உண்டாக கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரியா. அப்ப நீங்கள் இந்த ஒழுங்கு மிக முக்கியம், சரியா. அன்றைக்கு சுத்தமாயில் ஒழுங்கு பார்த்தது போல இங்கேயும் கலை, காலம், நியதி, வித்தை, அராகம் முதல் சொல்லுவியல், அதுக்கு பிறகுதான் மூல பிரகிருதி வரும், சரியா. ஒழுங்கு முக்கியம்.
மூலப்பிரகீதியில இருந்து என்ன தோன்றுது? குணதத்துவம் பெறுகிறது. அந்த குணத்திலே தான் நாங்கள் நாங்கள் புத்தி தோன்றும். அதுக்கு அடுத்ததா அகங்காரம் தோன்றும். அதுக்கு பிறகு மனம் தோன்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? மிச்சம் நாங்கள் சொல்லல. மனம் இல்ல இந்த தைசத அகங்காரத்தில இருந்து 5 பொறி அது அங்கால கடந்துட்டுது. எங்க மனமும் அப்படித்தான். மனமும் அகங்காரமும் அங்காலன்னு போட்டுது, புத்தியும் போட்டு. இவையெல்லாம் சுத்தா அசுத்தமாய சுத்தாயுத்தமாய. சரியா? ஆன்ம தத்துவத்துக்குள்ள போட்டு. அப்ப அடுத்த ஒழுங்கும் இருக்குது. இப்படியே நாங்கள் மிச்சத்திற்கு அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம். இந்தளோட முடிக்கிறேன். அநேகமாக நான் இன்னும் 3 நாள் வகுப்படுக்கலாம் உங்களுக்கு. செவ்வாய், புதன், வியாழன். வெள்ளி தொடங்கினா நான் வந்து சித்திரா பௌர்ணமி கழிச்சுத்தான் நான் எடுக்கலாம். சரியா? அதையும் நான் இந்த இடத்துல சொல்லி எனக்கு ஒரு சொற்பொழிவு ஆரம்பமாறு வெள்ளிக்கிழமை. அப்ப அதுக்கு பிறகு என்னால 23 ஆக்கும் சித்திரா பருவத்தில் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இப்ப அது முடியத்தான் நான் எடுக்கலாம். அது பிறகு தொடர் கொண்டாச்சு. இப்ப இந்த 3 நாளும் இனி வகுப்பு என்ன போடினமோ தெரியாது. போட்டால் நான் எடுக்கிறேன். நினைமா 8 மணிக்கு தான் என்ன போடுவோம். இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் இந்த மேசையில வந்து இருக்கக்கூடியா இருந்தது. சரியா? சரி, நன்றி. நன்றி சார். உங்களுக்கு வேலைப்பளு என்று தெரியும். எங்களுக்கு நிறைய பிரசங்கங்கள் அப்படி வேலைப்பளுவின் மத்தியிலும் இந்த வகுப்புகளை மிக சிறப்பாக நிகழ்த்தியமைக்கு சையப்புலர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்றோர் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள்.